வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கலைமாமணி KP அறிவானந்தம் அவர்களின் அற்புதங்கள் காட்டும் அமானுஷ்ய நாவல் விட்டுவிடும் ஆவி, அத்தியாயம் 7. சுப்பையாவை வீட்டை விட்டு வெளியேற்றுவதன் மூலம் பொன்னியை தானாக வெளியேறும்படி செய்துவிட்டு முழு சொத்துக்கும் தானே உரிமையுடையவளாகி தன் பிள்ளைகளுக்கு மட்டுமே ஏகபோக வாரிசுரிமையை ஏற்படுத்த நினைத்திருந்த சொர்ணம் வந்திருந்த அதிகாரி கடுமையாக பேசியதற்கு காரணம் புரியாமல் தவித்தாள். அவள் பிள்ளைகள் இருவரும் திகைத்து நின்றார்கள். சொர்ணம் தயக்கத்தோடு, நீங்க ஏன் இப்படி பேசுறீங்கன்னு புரியலையே என்றாள். என்ன புரியல? இந்த பத்திரத்தில் சுப்பையாவோட இந்த வீடும் அவரோட மொத்த நிலமும் அவரோட மூத்ததாரத்து பொண்ணு பொன்னிக்குத்தான்னு தெளிவா எழுதி கையெழுத்து போட்டிருக்கே. சுப்பையா வியப்படைந்தார். ஓ, இப்படி நடக்கும்னு தீர்மானிச்சு தான் பொன்னி இல்ல பொன்னிக்குள்ள இருந்தவர் யார் வீட்டை விட்டு போறாங்கன்னு அப்ப பார்க்கலாம் என்றாரா என்று நினைத்து கொண்டார். சொர்ணம் பதறினாள். இல்ல அப்படி இருக்கவே முடியாது, நான் தான் கூடவே இருந்து எழுதி வாங்கினேனே என்று கத்தினாள். அப்படின்னா இதுல எப்படி இப்படி வந்துச்சு என்று கேட்ட அந்த பத்திரத்தை அவள் முன் போட்டார் சோமசுந்தரம். அவசரமாக அதை எடுத்து பார்த்த சொர்ணம் அதிர்ச்சி அடைந்தாள். அவர் சொன்னது சரிதான். அந்த சொத்து முழுவதும் பொன்னியின் பெயரில் தான் எழுதப்பட்டிருந்தது. சொர்ணத்துக்கு ஒன்றும் புரியவில்லை. எத்தனையோ முறை எடுத்து பார்த்து அதில் தன் பெயர் இருப்பதை பார்த்து மகிழ்ந்திருக்கிறாளே. அவளது பிள்ளைகள் அதிகாரி வருவதற்கு சற்று முன்னால் கூட அந்த பத்திரத்தை வாங்கி அதில் தங்கள் தாயின் பெயர் இருப்பதை கண்டு மகிழ்ந்தார்களே. இப்போது அது எப்படி மாறியது? சோமசுந்தரம் சுப்பையாவுக்கு அருகில் வந்தார். சுப்பையா, ஊரே மதிக்கும் பஞ்சாயத்து தலைவரான உங்களை வீட்டை விட்டு விரட்ட வேண்டிய நிலைமை வந்துடுச்சேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அவசியமே இல்லாதபடி நீங்க ரொம்ப எச்சரிக்கையா எல்லாத்தையும் உங்க மூத்த பொண்ணு பேர்ல எழுதி வச்சு உங்களையும் காப்பாத்திக்கிட்டீங்க, உங்க பொண்ணையும் காப்பாத்திட்டீங்க. எங்க அந்த பொண்ணு என்றார். பொன்னி தந்தைக்கு பின்னால் எப்போது வந்து நின்றாள் என்று தெரியவில்லை. மெதுவாக முன்னால் வந்து நின்று அவர்களை வணங்கினாள். வணக்கங்க, அப்பா இப்படி எல்லாத்தையும் என் பேர்ல எழுதி வச்சிருக்காங்கிறது எனக்கே தெரியாது. நீங்க இப்ப சொல்லும் போதுதான் கேட்டுக்கிட்டு ஓடி வந்தேன் என்றாள். பின்னர் தந்தையை பார்த்து, ஏன்பா இப்படி செய்துட்டீங்க? என்ன இருந்தாலும் சித்தி எங்க அம்மாவுக்கு பிறகு உங்களோட வாழ வந்தவங்க. அதோ அதுங்க ரெண்டுமே உங்களை அப்பாவா மதிக்கலன்னாலும் அதுங்களும் உங்க பிள்ளைங்க தான். அவங்களுக்கும் ஏதாச்சும் எழுதியிருக்கலாம்ல என்று கேட்டாள். அதை கேட்ட அதிகாரிகள் வியந்து போனார்கள். ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டார்கள். சோமசுந்தரம் சொர்ணத்தை பார்த்து, ஏம்மா, இந்த பொண்ணுக்கா பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க? உங்களுக்கு தான் என்று ஏதோ சொல்ல வந்தவர் தன் தகுதிக்கு அது சரியில்லை என்று நிறுத்தி கொண்டார். உடன் வந்த அதிகாரிகளை பார்த்து புறப்படுவோம் என்பதற்கு அடையாளமாக தலையசைத்து அவர் சற்று யோசித்து, சுப்பையா, நீங்க விரும்பினா இவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியும். நீங்க சொன்னா நான் உடனடியாக அதுக்கு ஏற்பாடு பண்றேன் என்றார். சுப்பையா சிந்தனையோடு அவரை பார்த்தார். நானும் என் மூத்த சம்சாரமும் பார்த்து பார்த்து கட்டின வீடு இது. இதிலிருந்து என்னையும் என் பொண்ணையும் விரட்ட பார்த்தவங்களை இன்னமும் இந்த வீட்டில் விட்டு வைக்கிறது நியாயமில்லைதான் என்றார். அதை கேட்ட சொர்ணம் திடுக்கிட்டாள். அவளது பொண்ணும் பையனும் அவள் அருகே வந்து ஒட்டி நின்று திகைப்போடு அவள் முகத்தை பார்த்தனர். சுப்பையா தொடர்ந்து, இருந்தாலும் என் பொண்ணு பொன்னி என்ன நினைக்கிறான்னு தெரியாம நான் எதையும் சொல்ல மாட்டேன் என்றார். பொன்னி புன்முறுவலோடு தந்தையை பார்த்துவிட்டு அதிகாரம் பக்கம் திரும்பி, அவங்க செய்ய நினைச்சது பெரிய துரோகம்தான். ஆனா அதையே நாங்களும் செஞ்சா அவங்களுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லாம போயிடும். இதுவரைக்கும் இவங்க 3 பேருமே அப்பாவை ரொம்ப அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இனிமேலாவது அவரை நல்லபடியா பார்த்துக்கிட்டா அதுவே போதும் என்றாள். அதிகாரிகள் மனம் நெகிழ்ந்தது. சோமசுந்தரம், சுப்பையா, இப்படி ஒரு மகளை பெற நீர் கொடுத்து வச்சிருக்கணும் ஐயா என்று சொல்லிவிட்டு சொர்ணம் நிற்கும் பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் வெளியில் சென்றார். உடன் வந்தவர்கள் பின்தொடர சில நொடிகளில் ஜீப் புறப்படும் சத்தம் கேட்டது. அன்று காலை வெளியே புறப்பட்ட சொர்ணம் சுப்பையாவை பார்த்து, உன் துணிமணிகளை எல்லாம் மூட்டையா கட்டி வச்சுக்கிட்டு புறப்பட தயாராயிரு என்று ஆவேசமாக சொல்லிவிட்டு சென்ற போது சுப்பையா எப்படி பிரம்மை பிடித்தவர் போர் நின்றாரோ அதே திசையில் அதே நிலையில் சப்த நாடியும் ஒடுங்கி போனவளாய் சொர்ணம் பிரம்மை பிடித்து நின்றிருந்தாள். சுப்பையாவோ பிரமிப்போடு நின்றிருந்தார். சொர்ணம் நிற்கிறாளா என்று திரும்பி பார்க்க அவர் பார்வையை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் சொர்ணம் தன் பிள்ளைகளை அழைத்து கொண்டு தன் அறைக்கு சென்றாள். சுப்பையா தனது நிலையிலிருந்து மாறாமல் அதே உணர்வோடு பூஜை அறைக்குள் நுழைந்தார். எதுவுமே நடக்காதது போல் கண்களை மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்த பொன்னியை கண்டு வியந்தார். அவள் முன் பக்தியோடு அமர்ந்தார். இரு கைகளையும் கூப்பியபடி அவளை வணங்கிய சுப்பையா உருக்கமாக பேசினார். அவர் கண்களில் அவரையும் மீறி கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது. நீ யாரு?
என்னை காப்பாத்துறதுக்காகவே இந்த வீட்டுக்கு வந்தியா? இந்த அப்பாவி அப்பன் மனசுல பாய்ஞ்சு 20 வருஷமா உறுத்திக்கிட்டு இருந்த முள்ள ஒரே வினாடியில் பறிச்சு எரிஞ்சிட்டியே. எழுதின எழுத்துக்களையே மாத்தி வச்சு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சுட்டியே. நான் யாருங்கிறத அதுக்குள்ள காலம் வரும்போது தான் சொல்லுவேன்னு நீ சொன்னதை நான் மறக்கல. ஆனா என் அருமை மகளோட உடம்புல வந்து புகுந்து எனக்கு வாழ்வு கொடுத்த நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவா எனக்கு ஏற்பட்டிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிற தகுதி எனக்கு இருக்கான்னு என்கிட்ட சொல்லு. இல்லைன்னா பரவாயில்ல, என்னை வாழ வச்ச தெய்வத்தை நினைச்சு உன்னை வணங்கிக்கிறேன், ஏத்துக்கிறேன் என்று சொல்லி அவள் பாதங்களை தொட்டு வணங்குவதற்காக 2 கைகளையும் தாழ்த்தினார். ஆனால் பொன்னியின் கரங்கள் அவற்றை பற்றி கொண்டு அப்படி செய்ய விடாமல் தடுத்தன. பரிவோடு அவரை பார்த்த பொன்னி, இது உன் மகளோட உடம்பில்லையா? இதுக்குள்ளே இருக்கிறது நான். அந்த அதிகாரிகளுக்கு முன்னால் உன்னை அப்பான்னு கூப்பிட்டேன் இல்லையா? அப்படி இருக்க நீ என்னை வணங்குறது தப்பு. இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் யாருங்கிறது தெரியணும், அவ்வளவுதானே என்று கேட்டாள். ஆமாம் என்று தலையசைத்தார் சுப்பையா. பொன்னிக்குள் இருப்பவரை காணப்போகிறோம் என்று பக்தி பரவசம் அவர் கண்களில் ஒளிவிட்டது. ஆனால் பொன்னி ஒரு நிபந்தனை விதித்தாள். அப்படின்னா இப்ப நான் காண்பிக்கிற என் வடிவத்தை பற்றி நானா சொல்லுற வரைக்கும் நீ யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. நீ இப்ப இருக்கிற என் அருமை மகள் பொன்னி மேல சத்தியமா நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் என்றார் சுப்பையா. மறுகணம் பொன்னியின் உடம்பிலிருந்து வெளிப்பட்டவரின் தோற்றத்தை கண்டு வியந்து போனார் சுப்பையா. ஜடாமுடி, நீண்ட தாடி, நெற்றி நிறைய பூசிய திருநீரு, அதில் மிகப்பெரிய குங்கும பொட்டு, ருத்ராட்சர மாலை, காவி உடை, இவற்றோடு காட்சி தந்த அவரை பார்த்த உடனே அவர் சித்தர் என்பது புரிந்துவிட்டது. இத்துடன் அத்தியாயம் 7 நிறைவுற்றது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.